உள்நாட்டில் அரசாங்கம் கடன் பெற வேண்டிய நிலைமையில தான் இப்போதும் இருக்கின்றது. டாலர் எடுத்துக்கொண்டாலும் அங்கும் இலங்கையில வர்த்தகம் பற்றாக்குறையா இருக்கின்றது. இப்போ அரசாங்கத்துக்கு இப்பொழுது துணை கொடுப்பது புலம்பெயர்ந்த இலங்கையில் அனுப்பும் பணம் அரசாங்கம் கடன் பெறும். ஆனால் கடன் சுமை அரசாங்கத்தின் நிச்சயமாக கடன் சுமை கூட போகும். எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அது அவர்களுடைய விருப்பமாக இருக்கலாம். ஜனாதிபதியின் மீது மிகப்பெரிய வெறுப்பு, தங்களுடைய இந்த அவ்வளவு நெருக்கடிக்கும் கோத்தபாயா தான் காரணம் என்று மக்கள் எப்படி நினைத்தார்களோ அதே மாதிரி ஒரு நினைப்பு வெறுப்பு இந்த ஜனாதிபதி இருக்குதான் சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் அவ்வாறான வெறுப்பு வரவில்லை என்றுதான் என்னுடைய பார்வை. நான் தென்பதில் இருப்பதுபடியாக நான் பல்வேறு பேசுகிறேன். அந்த மாதிரியான ஒரு வெறுப்பு அவர் மீது வரவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்படுத்த வேண்டும், நாட்டில் மின்சாரம் மிகப்பெரிய அளவில் தடப்பட வேண்டும். அதெல்லாம் எப்படி செய்வது என்ற அரசாங்கம் அவ்வாறு என்றால் எல்லாத்தையும் கைகழுவி விடுமா, பார்த்து கொண்டிருக்குமா என்றதெல்லாம் சிக்கலுக்குரிய கேள்விகள். ஒரு செய்தியாக இருக்கின்றது இந்தியாவுக்கு தான் இறங்குவேன் என்று சொன்னது. அடுத்தது அனர்த்தம் அதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்தது என்பதும் உண்மை. சாதாரண சூழ்நிலையிலே அமெரிக்காவின் யுத்த விமானம் வந்து பலாலி தரையிறங்கினால் அதுக்குரிய செய்தி வேற செய்தி. நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் தலைவரும் சிரேஷ்ட பேராசிரியருமான கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். இனிய நத்தார் தின வாழ்த்துக்களை நேயர்களுக்கு கூறிக்கொள்வதோடு நத்தார் தின வாழ்த்துக்களை உங்களுக்கும் கூறிக்கொண்டு இன்றைய நாளில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றோம். நத்தார் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான நத்தார் வாழ்த்துக்கள். இலங்கை ஒரு பேரிடரை சந்தித்திருக்கின்றது. பேரிடருக்கு முதல் இலங்கையிலே பெரும் நெருக்கடியான பொருளாதார சுமை ஒன்று நீடித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் அதில் இருந்து மீண்டெழுவதற்கு தயாரான போது அங்கு மக்கள் பேரிடருக்குள் சிக்கி இருக்கின்றார்கள். பொருளாதார ரீதியாக ஏதோ கிடைக்கின்ற பல சந்தர்ப்பங்களில் அங்கு உதவிகள் சென்று கொண்டிருக்கின்றன. இப்போது இரண்டு விடயங்களும் ஒருங்கு சேர இலங்கையை முழுமையாக அமிழ்த்தி இருக்கின்றது. இதிலிருந்து அரசு மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, மக்களை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரு குறுகிய காலத்துக்குள் ஒரு கட்டமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? உண்மையிலேயே இந்த பிரச்சனை வந்து ஈஸ்டர் சண்டே தாக்குதலுக்கு பிறகுதான் ஆரம்பித்தது. ஈஸ்டர் சண்டே தாக்குதல், அது பிறகு உங்களுக்கு தெரியும் கொரோனா பெருந்தொற்று வந்தது, அது பிறகு பொருளாதார நெருக்கடி வந்தது, ஆட்சி மாற்றம் வந்தது, பிறகு IMF வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் மக்கள் மீது சுமைகளும் அதிகரிக்கப்பட்டன, கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டன, வரிகள் அதிகரிக்கப்பட்டன. ஆகவே இவையெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு 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 மகிழ்ச்சியை புத்துணர்ச்சியை தரும் என்று நினைத்த நேரத்தில் தான் மற்றும் ஒரு பேரனர்த்தத்தை நாடு சந்தித்திருக்கின்றது. மக்களும் இறந்திருக்கிறார்கள், பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய சுமை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில தான் இப்பொழுது அரசாங்கம் கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஒரு துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை இன்னொரு துறைக்கு மாற்ற வேண்டிய கட்டத்துக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கின்றது. சில திட்டங்களை காலதாமதப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரம் உலகளாவிய ரீதியில் ஏற்படுற மாற்றங்கள், அது இராணுவ ரீதியான மாற்றங்களாக இருக்கலாம், அரசியல் ரீதியான மாற்றங்கள், பொருளாதார ரீதியான மாற்றங்களையும் அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கின்றது. இந்த கட்டத்தில் தான் 2025ஆம் ஆண்டு எங்களை விட்டு விடைபெறுகின்றது, 2026ஆம் ஆண்டு எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே மிகப்பெரிய சவால்கள் உருவாகியிருக்கின்றன. அரசாங்கம் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டிய இக்கட்டான நிலையில் தான் இருக்கின்றது. மக்களுக்கும் அதே நிலைமை தான். இக்கட்டான நிலை அரசுக்கு என்று கூறியிருக்கின்றீர்கள். இலங்கையை பொறுத்தவரையில் பணம் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது இலங்கை அரச இயந்திரத்தை மேற்கொண்டு செல்வதற்கு. பேரிடரின் பின்னர் சர்வதேச ரீதியாகவும் சர்வதேச நாடுகள் ரீதியாகவும் பல உதவித்தொகைகள் இலங்கைக்கு சுனாமியை விட அதிகமாக கிடைக்காது விட்டாலும் ஓரளவு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த நிதியை வைத்துக்கொண்டு இலங்கையின் நிதி முகாமைத்துவத்தை, நிதியை முழுமையாக கையாளக்கூடிய அந்த நிலை இருக்கின்றதா, அல்லது இந்த நிதி முகாமைத்துவத்தில் இந்த அரசு தயக்கம் காட்டுகிறதாக நீங்கள் உணர்கிறீர்களா? ரெண்டு வகையான நாணயம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஒன்று எங்களுடைய உள்நாட்டு ரூபாய். உள்நாட்டில் அரசாங்கத்துடைய வரவு செலவுகளை பார்க்கும்போது மிகப்பெரிய பற்றாக்குறை இருக்கின்றது.
ஆகவே உள்நாட்டில் அரசாங்கம் பெருமளவுக்கு படம்பட வேண்டிய கட்டத்தில் தான் அரசாங்கம் இருக்கின்றது. ஏன்னா உள்நாட்டில் கிடைக்கிற வருமானம் அரசாங்க செலவுகளுக்கு போதுமானதல்ல. குறிப்பாக வட்டி கொடுப்பனவு, மானியங்கள், அரசு ஊழியர்களின் சம்பளம், இந்த மூன்றும் தான் மிகப்பெரிய செலவாக காணப்படுகிறது. இவற்றையெல்லாம் குறைக்க இயலாது. ஜனவரியிலிருந்து முன்னரே வாக்குறுதி அளிக்கப்பட்ட சம்பள அதிகரிப்பையும் வழங்க வேண்டிய கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே செலவு பக்கத்தில் அழுத்தம் இருக்கின்றது. அதே நேரம் வரிகளை இனிமேல் அதிகரிக்க முடியாத கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது. வரிகளும் ஓரளவுக்கு பெருமளவுக்கு என்றே சொல்லலாம் அதிகரிக்கப்பட்டு விட்டன. ஆகவே உள்நாட்டில் அரசாங்கம் கடன் பெற வேண்டிய நிலைமையில தான் இப்போதும் இருக்கின்றது ஒன்று. அடுத்து வெளிநாடுகளை பொறுத்தளவில் நாங்கள் வெளிநாடுகளை வர்த்தகத்தில் ஈடுபடும் பொழுது எங்களுக்கு வெளிநாட்டு நாணயம் தேவைப்படுகின்றது. மிக இலகுவாக நாங்கள் டொலர் என்று எடுத்துக்கொண்டாலும் அங்கும் இலங்கையில வர்த்தகம் பற்றாக்குறையாக இருக்கின்றது. ஏற்றுமதிகள் குறைவாக இருக்கின்றன, இறக்குமதிகள் அதிகமாக இருக்கின்றன. ஏற்றுமதி பொருட்கள் மலிவான பொருட்களாக இருக்கின்றன, இறக்குமதி பொருட்கள் எல்லாம் விலை கூடிய பொருட்களாக இருக்கின்றன. ஆகவே இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு எங்களுக்கு வெளிநாடு முதலீடுகள் வருகின்றனவாண்டால் பெருமளவுக்கு வரவில்லை. அதே நேரம் அரசாங்கம் பன்னாட்டு நிறுவனங்கள், உலக வங்கி, IMF, அடுத்தது ஆசிய அபிவிருத்தி வங்கியை தாண்டி தனியாரிடமோ தனியார் வங்கியிடம் இருந்தோ கடன் 22ஆம் ஆண்டு ஏப்ரலுக்கு பிறகு கடன் பெற முடியாத கட்டத்தில் இருக்கின்றது. அப்போ அரசாங்கத்துக்கு இப்பொழுது துணை கொடுப்பது புலம்பெயர்ந்த இலங்கையில் அனுப்பும் பணம், அடுத்தது உல்லாச பயணிகளால் வரக்கூடிய கிட்டத்தட்ட 5-6 பில்லியன் டாலர். ஆகவே வெளிநாட்டு நாணயத்தை பொறுத்த வரையிலும் இலங்கை இக்கட்டான நிலைமையில் தான் இருக்கின்றது. ஆகவே எல்லாம் சீரடைந்து விட்டன என்று சொல்ல இயலாது. ஆனால் ஓரளவுக்கு வளமைக்கு வந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த அனர்த்தமும் ஓரளவுக்கு வெளிநாட்டு நாணயத்தை இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் எல்லோரும் கூறுகின்றார்கள் இந்த வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருந்த போதுதான் இந்த பேரிடர் ஏற்பட்டது. அந்த பேரிடர் ஏற்பட்ட போது இந்த வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது எதிர்க்கட்சியாக இருக்கலாம் அல்லது எதிர்க்கட்சியின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமூக நலன் விரும்பிகளின் கோரிக்கையாக இருந்தது அந்த வரவு செலவு திட்டத்திலேயே இந்த இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிடர் தொடர்பான ஏற்பட்ட அனர்த்த தொடர்பான செலவுகளையும் உள்ளீடு செய்து புதிய வரவு செலவு திட்டத்தின் மாற்று நகல் ஒன்றை சமர்ப்பிக்கும்படி அதற்கு கால அவகாசம் வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது. அதற்கான கால அவகாசத்தை நீங்கள் வழங்குங்கள், எதிர்க்கட்சியும் ஆளும் கட்சியும் சேர்ந்து அந்த வரவு செலவு திட்டத்தை முன்கொண்டு செல்லலாம் என்று கூறப்பட்டது. ஆனால் அரசு அந்த விடயத்தில் சற்று விடாப்புடியாக இருந்து முதல் எடுத்து வரப்பட்ட வரவு செலவு திட்டம் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. மீண்டும் பேரனர்த்தம் தொடர்பான இடைக்கால வரவு செலவு திட்டம் அல்லது இடைக்கால அறிக்கை ஒன்று நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு விடயங்களும் அரசு செய்தது சரி என்று பார்க்கின்றீர்களா அல்லது எதிர்க்கட்சியின் அந்த வாதம், குறிப்பாக ஹர்சடி சில்வா போன்றவர்கள் கூட முக்கியமான ஆலோசனைகளை முன்வைத்திருந்தார்கள், உங்களுடைய நோக்கு நிலையில் எப்படி இருக்கின்றது? உங்களுக்கு தெரியும், ஒரு அரசாங்கம் பதவி இழந்து இன்னொரு அரசாங்கம் வர வேண்டிய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் தான் ஒரு புதிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கலாத கட்டத்தில் ஒரு vote on account கணக்கீட்டு வாக்கெடுப்பு நடத்தி நிதி நிலைமையை பேண வேண்டிய நிலைமை அரசாங்கத்துக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டது உண்மை. ஆனால் ஒவ்வொரு அனர்த்தம் வரும்போதும் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் சுனாமி இடம்பெற்ற போதும் அவ்வாறு இடம்பெறவில்லை. ஒவ்வொரு அனர்த்தம் நாட்டில் இடம்பெறும் போதும் ஒரு புது வரவு செலவு திட்டத்தை அரசாங்கம் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்குத்தான் குறை நிரப்பு நிதிநிலை என்று இருக்கின்றது. அதாவது பற்றாக்குறை ஏற்படும் போது அதை நிரப்புவதற்கு அரசாங்கம் வழிவகை செய்யும். இப்பொழுதும் ஒரு 500 பில்லியன் ரூபாய்க்கான குறை நிரப்பு ஒதுக்கீடு இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே அதுக்கு புதிய வரவு செலவு திட்டம் தேவையில்லை. குறை நிரப்பு இந்த 500 பில்லியன் போதாத விடத்து 500 பில்லியனையும் அரசாங்கம் செய்யலாம். அதுக்குரிய சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றன. அதே நேரம் நான் மீண்டும் சொல்லும் முடியும் என்று சொன்னால், இப்போ கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு மூலதன கணக்குக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, அல்ல புதிய வீதிகள் புதிய பாலங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற சொன்னால் அதை நிறுத்திவிட்டு இந்த சேதமடைந்த பாலங்கள் சேதமடைந்த வீதிகளுக்கு அது அரசாங்கம் செலவிட போகின்றது. ஆகவே இது எல்லாவற்றுக்குமே புதிய வரவு செலவு திட்டம் தேவை என்று சொல்ல இயலாது. அதுக்கு தான் குறை நிரப்பு ஒதுக்கீடு இருக்கின்றது. அது அரசாங்கம் ஏற்கனவே செய்து விட்டது. இன்னும் தேவை என்றால் அரசாங்கம் மீண்டும் அதை செய்யலாம். அந்த சட்ட ஏற்பாடு அந்த அதிகாரம் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது. ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள், நான் நினைக்கின்றேன், தங்களுக்கு ஒரு அரசாங்கத்தின் மீது ஒரு வெறுப்பு வரணும், மக்கள் மத்தியில் அரசாங்கம் செயற்படவில்லை என்று சுட்டிக்காட்ட வேண்டும், அதனால் தாங்கள் வரப்போகிற தேர்தல்களில் வெற்றி பெறலாம் என்று நினைப்பதாகவும் இருக்கின்றது. ஆனால் கர்ஷாடி சில்லா போன்றவர்கள், அவர் ஒரு பொருளியலாளர், ஒரு பொருளியல் கலாநிதி பட்டம் பெற்றவர். அவர் சொல்கிற கருத்து எல்லாமே பிழையானது என்றும் சொல்ல இயலாது. ஆனால் சில வேளைகளில் அவர் அரசியல்வாதியாக கூறும்போது
இந்த அரசாங்கத்தை இக்கட்டான நிலைமைக்கு உட்படுத்தி தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இருக்கக்கூடும். ஆகவே நாங்கள் ட்ரெண்டையும் பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இப்போது அனுர்குமார் அரசு இக்கட்டான நிலையில் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். நான் பெரிய இக்கட்டான நிலை இல்லை என்று சொன்னால், பெருமளவு நிதி, வெளிநாட்டு நிதி ஓரளவு கிடைத்திருக்கின்றது. உள்நாட்டில் அரசாங்கம் கடன் பெறக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது. இந்தியா இப்பொழுது 450 மில்லியன் டாலரை இப்போ அண்மையில் இந்தியாவிலிருந்து இந்தியாவின் வெளிநாட்டு அமைச்சர் உறுதி வழங்கி செல்கின்றார். சில சில உதவிகள் உறுதியாக இருக்கின்றன, உறுதி வழங்கப்பட்டவையாக இருக்கின்றன, என்ன பணம் பெறவில்லை. ஆகவே மிகப்பெரிய சிக்கலை இலங்கை எதிர்கொள்ளுது. நீங்கள் எப்ப சிக்கல் என்று சொன்னால், இலங்கைக்கு அத்தியாவசியமான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு பணம் இல்லை, மத்திய வங்கியில் டாலர் இல்லை என்று சொன்னால் அது சிக்கல். ஆனால் அந்த நிலைமை இப்போது ஏற்படவில்லை. இலங்கை மத்திய வங்கியில் கிட்டத்தட்ட 6 பில்லியன் டாலர் கையிருப்பாக இருக்கின்றது. ஆகவே மிகப்பெரிய சிக்கல் அரசாங்கம் இருக்கிறது என்று நாங்கள் சொல்ல இயலாது. உள்நாட்டில் பணம் தேவை என்று சொன்னால் அரசாங்கம் உள்நாட்டில் கடன் பெறக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது. வங்கிகளிடம் ஏராளமான திரவ பணம் இருக்கின்றது, அரசாங்கம் கடன் பெறும். ஆனால் கடன் சுமை அரசாங்கத்தின் நிச்சயமாக கடன் சுமை கூட போகின்றது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் கூறிய அடிப்படையில் இன்னும் ஒரு கருத்து இலங்கையிலே அதிக அளவில் பேசப்படுகின்றன. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் பின்னர் ஒரு ஆட்சி மாற்றத்தை இலக்காக கொண்டு பல போராட்டங்களை எதிர்க்கட்சியினர் ஒழுங்கமைத்திருக்கின்றார்கள், சிவில் சமூகங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றன. இந்த அரசு உடனடியாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற கோஷங்கள் இப்போது ஆங்காங்கே எதிரொலிக்க தொடங்கி இருக்கின்றன. நாமல் ராஜபக்ச களத்துக்கு வந்திருக்கின்றார், சஜித் பிரேமதாச களத்துக்கு வந்திருக்கிறார், ரணில் விக்ரமசிங்க களத்துக்கு வந்திருக்கின்றார், இன்னும் பல அரசியல் தலைவர்கள் களத்தில் பதுங்கி இருக்கின்றார்கள். இவர்கள் கூறுவது போன்று எதிர்க்கட்சிகள் ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, ஆளும் கட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு சாத்தியம் இருக்கிறது? எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அது அவர்களுடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து உருவான ஐக்கிய மக்கள் சக்தி, அடுத்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து உருவான பொதுஜன பெரமுன, இந்த கட்சிகளுடைய ஆட்சி கடந்த காலத்தில் எவ்வாறு இருந்தது, குறிப்பாக மக்கள் ஏன் விரக்தி அடைந்தார்கள், ஊழல் எப்படி இருந்தது, குற்றச்சாட்டுகள் இருந்தன, எல்லாம் மக்களுக்கு தெரியும். ஆகவே இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு வருமா இருந்தால் ஆட்சி மாற்றம் நிச்சயம். இந்த மக்கள் அறகலையே என்ற ஒரு போராட்டத்துக்கு ஏன் வந்தார்கள் என்று சொன்னால், 8 மணித்தியால மின்வெட்டு இருந்தது, பெட்ரோலுக்காக மக்கள் காத்து கிடந்தார்கள், எரிவாயுக்காக காத்து கிடந்தார்கள், மிகப்பெரிய பிரச்சனையை மக்கள் எதிர்கொண்டார்கள். அந்த பற்றாக்குறை விவசாயிகள் மீது, அந்த விவசாயிகள் ரசாயன உரங்கள் கிடைக்காமையால் மிகப்பெரிய பாதிப்புகள் எதிர்கொண்டார்கள். இது எல்லாம் சேர்த்துத்தான் அந்த அறகலைய போராட்டத்துக்குரிய காரணம் உருவாகினது. மக்கள் இவை எல்லாம் சேர்த்து தான் மக்களை ஒரு அணி திரட்டி மிகப்பெரிய கிளர்ச்சி வடித்தது. ஆகவே அந்த நேரத்தில் மத்திய வங்கியிடம் டாலரே இல்லை, இறக்குமதி செய்வதற்கான டாலரே இல்லை. அந்த நிலைமை திரும்ப உருவாகமாக இருந்தால், உண்மையை சொல்லப்போனால் மத்திய வங்கியிடம் டாலர் இல்லை, இறக்குமதி செய்வதற்கு அத்தியாவசிய பொருட்களை, மருந்து பொருட்களை, எரிவாயுவை, பெட்ரோல் இறக்குமதி செய்வதற்கு டாலர் இல்லை, நாட்டில் பற்றாக்குறை, மக்கள் எல்லாம் வீதியில் படுத்திருக்கிறார்கள், 8 மணித்தியால 10 மணித்தியால மின்பட்டு இருக்கின்றது. இவ்வாறு வந்தால் இவர்கள் எதிர்பார்க்கும் நெருக்கடி உருவாகும். ஆனால் எதிர்க்கட்சிகள் விரும்பும் அந்த ஆட்சி மாற்றம் வருமா, அதுக்கு மக்கள் அணிதிரள்வார்கள் என்று சொன்னால், இந்த ஜனாதிபதியின் மீது குறிப்பாக நான் சொல்லுவேன், அரசாங்கம் என்பதை விட ஜனாதிபதியின் மீது மிகப்பெரிய வெறுப்பு, தங்களுடைய இந்த அவ்வளவு நெருக்கடிக்கும் கோத்தபாயா தான் காரணம் என்று மக்கள் எப்படி நினைத்தார்களோ அதே மாதிரி ஒரு நினைப்பு, வெறுப்பு இந்த ஜனாதிபதி இருக்குதான் சொன்னால், இன்றைக்கு வரைக்கும் அவ்வாறான வெறுப்பு வரவில்லை என்றுதான் என்னுடைய பார்வை. நான் தென்பகுதியில் இருப்பதுபடியாக நான் பல்வேறுடன் பேசுகிறேன். அந்த மாதிரியான ஒரு வெறுப்பு அவர் மீது வரவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆகவே உடனடியாக ஜனவரி வந்தவுடன் ஆட்சி மாற்றம் வந்துவிடும் என்று நினைப்பது பொதுமக்கள் ரீதியாக பார்க்கும்போது அது எனக்கு சாத்தியமில்லை என்றுதான் தோன்றுகின்றது. நீங்கள் கூறுவது போன்று மக்களுக்கு வெறுப்பு வருவதற்கு என்பதற்கு அப்பால், அந்த வெறுப்புகளை இயற்கையாக ஏற்படுத்துவதற்கு அப்பால் செயற்கையாக ஏற்படுத்துவதில் நாடுகள் முனைப்பு காட்டினால் என்ன செய்வது? உங்களுக்கு தெரியும், அந்த அறகலை போராட்டத்திற்கு பெருமளவுக்கு நிதி வந்தது, உணவு வந்தது, எல்லா வசதிகளும் செய்யப்பட்டது, இராணுவம் தளபதிகள் எல்லாம் செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எல்லாம் இருந்தது. அதுக்கு பின்னாலே பெரிய நாடுகள் இருந்ததுன்னா உண்மை. ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், மக்களை காலிமுத்திடலுக்கு கொண்டு வந்த காரணிகள் அது அரசாங்கத்தின் சார்பில் தான் வந்தது. அந்த காரணிகள் இல்லாமல் இருந்திருந்தால், நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை இல்லை, மின்வெட்டு இல்லை, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருந்தால் அப்படி ஒரு போராட்டத்தை செய்திருக்கலாமாண்டா இல்லை என்றால் எனக்கு தோன்றுகின்றது. அவை இப்பொழுது பொருளாதாரம் நான் சொன்னது போல 6 பில்லியன் டாலர் இருக்கின்றது. நீங்கள் சொல்லும்போது போல செயற்கையாக சொன்னால் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்படுத்த வேண்டும், நாட்டில் மின்சாரம் மிகப்பெரிய அளவில் தடப்பட வேண்டும். அதெல்லாம் எப்படி செய்வது என்ற அரசாங்கம் அவ்வாறு என்றால் எல்லாத்தையும் கைகழுவி விடுமா, பார்த்து கொண்டிருக்குமா என்றதெல்லாம் சிக்கலுக்குரிய கேள்விகள்.
ஆகவே இதை இலகுவாக வெளிநாடுகளில் இருந்து செய்யலாமா? உதாரணமாக சொல்ல போனால் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா ஏன் விரட்டி அடிக்கப்பட்டார்ன்னு சொன்னால் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த குடும்பங்களுடைய சந்ததிக்கு 30% இடஒதுக்கீடு அவ கொடுத்தா. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சந்ததியினருக்கு வேலை வாய்ப்பில் 30% அந்த ஒரு புள்ளி தான் பங்களாதேஷில் மிகப்பெரிய போராட்டத்துக்கு வழிவகுத்தது. ஆகவே ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒரு போராட்டத்துக்கு ஒரு மைய புள்ளி தேவைப்படுகின்றது. அந்த மைய புள்ளி கிடைக்கும் போதுதான் போராட்ட சூழல் உருவாகும். அவ்வாறான சூழ்நிலை இலங்கையில் வருமா? அது வெளிநாடுகளால் உருவாக்கலுமான்னு சொன்னால் திடீரென வெளிநாட்டிலிருந்து உருவாகல. அதுக்குரிய காரணம் உள்நாட்டிலிருந்து வர வேணும். வெளிநாட்டுகள் அதை பயன்படுத்திக் கொள்ளும் நிச்சயமாக. நீங்கள் இப்போது பங்களாதேஷை தொட்டிருந்தீர்கள். பங்களாதேஷிலும் ஒரு கொதிநிலை ஏற்பட்டிருக்கின்றது. பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொதிநிலையை மறுபக்கமாக கையாளக்கூடிய இடத்தில் பாகிஸ்தான் இருக்கின்றது. அந்த பாகிஸ்தானை நேரடியாக முகாமை செய்கின்ற இடத்தில் அமெரிக்கா இருக்கின்றது. அமெரிக்காவின் விமானங்கள் வடக்கு கிழக்காகவும் தெற்கு மேற்காகவும் இலங்கையிலும் இராணுவ விமானங்கள் பேரிடர் என்கின்ற பெயரில் ஒரு பெரும் நகர்வுகளை மேற்கொண்டு விட்டு சென்று விட்டது. இப்போது இந்தியாவை பொறுத்தவரையில் தூக்கமில்லாத இரவுகள் தான் டெல்லியில் பல ராஜதந்திர மட்டங்களில் இருப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. பங்களாதேஷ், பாகிஸ்தான், அதன் பின்னர் இலங்கையின் நிலைப்பாடுகள் என்ன செய்தியை கூறப்போகின்றன? நாங்கள் இருவரும் இந்த தளத்தில் இதை பேசியிருக்கின்றோம். பிரிக்ஸ் நாடுகள், குறிப்பாக இந்தியா, சீனா, ரஷ்யா சேர்ந்து அமெரிக்க டாலருக்கு எதிராக ஒரு புதிய நாணயத்தை உருவாக்கினால் இந்தியா மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும் என்றதை நான் உங்களிடம் கூறியிருக்கின்றேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பொழுது ஜூனூஸ் வந்து ஹிலரி கிளின்டனுக்கு நெருக்கமானவர். அவர்தான் இப்போ அந்த இடைக்கால அரசாங்கத்துக்கு ஆலோசகராக இருக்கின்றார். ஆசிர் முனீர் வந்து அமெரிக்க ஜனாதிபதியால் பாகிஸ்தானுடைய பிரதமரை விட அவருக்கு தான் அமெரிக்கா முக்கியத்துவம் கொடுக்குது என்று அமெரிக்காவுக்கு தெரியும். இராணுவ தளவு தான் பாகிஸ்தான் நடத்துவார் என்று அவரை நேர வெள்ள மாளிகைக்கு அழைத்து ட்ரம்ப் வந்து பேசியிருக்கின்றார். ஆகவே பங்களாதேஷை பொறுத்தளவில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி பதவியில் இருக்கும்போது அவருடைய தந்தையார் தான் சுதந்திர போராட்ட காலத்தில் இந்தியாவுடன் இணைந்து அந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தவர். இப்போ அந்த கட்சி அங்கே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஜமாத்தே இஸ்லாமி வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கின்றது. அந்த ஜமாத்தே இஸ்லாமியுடைய தலைவர்கள் பாகிஸ்தானுடன் பங்களாதேஷ் சேர வேண்டும் என்ற கருத்தை கூட தெரிவிக்கிறார்கள். அதே நேரம் இப்பொழுது சுட்டுக் கொல்லப்பட்ட இளைஞர் மாணவர்களின் தலைவர் ஒஸ்மான் காடியன் நினைக்கிறேன், அவர் அந்த வடகிழக்கு இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் 7 மாநிலங்களும் பங்களாதேஷோடு இணைக்கப்பட வேண்டும் என்ற கோஷங்களை முன்வைத்தவர். ஆகவே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் பங்களாதேஷ் வந்து மிகப்பெரிய கொதிநிலையாக இருக்கின்றது. அங்கே கோடிக்கணக்கான இந்துக்கள் இருக்கிறார்கள். ஆகவே பங்களாதேஷில் ஏற்படுற பிரச்சனை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் எல்லையை பங்களாதேஷ் இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்கின்றது. ஆகவே அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு கொதிநிலை ஏற்பட்டால் பாகிஸ்தான் நிச்சயமாக தலையிடும். ஆகவே 2 பக்கமும் இந்தியா போரை எதிர்கொள்ள வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரம் நீங்கள் சொல்வது போல இலங்கையுடைய தந்திரோபாய இட அமைவு வந்து எல்லா நாட்டுக்கும் தேவையாக இருக்கின்றது. இந்தியாவுக்கு தேவையாக இருக்கின்றது, சீனாவுக்கு தேவையாக இருக்கின்றது, அமெரிக்காவுக்கு தேவையாக இருக்கின்றது. ஆகவே அமெரிக்காவுடைய விமானம் வந்து பலாலியில் தரையிறங்கியது, அனுராபத்தில் இறங்கியது, திருவண்ணாமலையில் தரையிறங்கியது எல்லாம் அதில் 2 விஷயம். ஒன்று, இடரபாயம் ஏற்பட்ட போது அது உதவி செய்வதற்கு வந்த மன்னிக்கவும், நாங்கள் நிச்சயம் பார்க்கத்தான் போனோம். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், குழப்புவதற்கு மன்னிக்கவும். நீங்கள் முன்னர் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள், தாய்வானை நோக்கி ஒரு நகர்வு இறுக்கமாக இருந்தால் அதில் திருகோணமலை துறைமுகத்தை தவிர்த்து விட்டு அமெரிக்கா செல்வதற்கு வாய்ப்பில்லை. இப்போது நீங்கள் கூறுகின்றீர்கள் பேரிடர் ஒன்று ஏற்பட்டது, இங்கு விமானங்கள் தரையிறங்கியது என்று. வடக்கு கிழக்கில் பேரிடர் என்று ஏற்பட்டது என்று சொன்னால் மன்னார் பகுதியில் தான் அதிக அளவு அழிவு ஏற்பட்டது. அதன் பின்னர் பகுதியளவு அழிவு முல்லைத்தீவில் ஏற்பட்டது. அனுராதபுரத்தில் அந்த விமானத்தை தரையிறக்கினால் அனுராதபுரத்திலிருந்து தரை வழியாகவோ அல்லது வேறு மார்க்கங்களூடாகவோ மன்னாருக்கும் முல்லைத்தீவுக்கும் செல்லுகின்ற தூரம் என்பது மிக குறைவு. யாழ்ப்பாணத்தில் தரையிறக்கியது, சீனங்குடாவில் தரையிறக்கியது. அவர்கள் புலனறுவையில் மட்டும்தான் தரையிறங்கி பார்க்கவில்லை. அங்க ஒரு விமானத்தளம் இருக்கின்றது. ஆனால் இதில் ஏதோ ஒரு பெரும் செய்தியை அமெரிக்கா அந்த நேரத்தில் காவி வந்திருக்கின்றது. நீங்கள் முன்னர் இது விடயத்தில் கூறியிருக்கின்றீர்கள், தொடர்ந்து கூறுங்கள். யாழ்ப்பாணத்தில் பலாலியில் விமானங்கள் தரையிறங்கி அந்த நிவாரணப் பொருட்கள் இறக்கப்பட்டாலும் அது இலங்கை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திடம் தான் கையளிக்கப்பட்டன. அவர்கள்லாம் ஓரளவுக்கு கொழும்புலையும் அந்த பிராந்திய இடங்களில் வைத்து தான் எந்த இடம் கூட கூட பாதிக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கு பகிரப்பட்டது. என்னுடைய தகவலும்படி அமெரிக்க அந்த விமானங்கள் இலங்கை அதை பயன்படுத்தி கொள்ளலாம், அதை தேவையான நிவாரணப் பொருட்களை எல்லா நாடுகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போவதற்கு பயன்படுத்தலாம் என்ற
அந்த விடயத்தையும் அமெரிக்கா கூறியதாக நான் அறிகிறேன். ஆகவே அமெரிக்கா நீங்கள் சொல்லுவது போல நிச்சயமாக அது ஒரு குறியீட்டு செய்தி. நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் தொட்டு சென்றீர்கள், தாய்வான் மீது. ஏண்டா உங்களுக்கு தெரியும், இப்பொழுது அமெரிக்கா சில வேளை வெனிசுவேலா மீது யுத்தம் தொடுக்கலாம். இப்போது நிலைமையில ரஷ்யா யுக்ரைன்ல ஓரளவுக்கு வெற்றியை பெற்றதாக தான் ஆய்வுகள் வருகின்றன. யூரோப் வந்து ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ரஷ்யாவோட யுத்தமும் புரிய விரும்பவில்லை, சமானத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. அந்த நிலைமை தான் ஐரோப்பாவில் காணப்படுது. ஆகவே இந்த இடத்துல சீனா தாய்வானை நோக்கி யுத்த நடவடிக்கை செய்யுமா? பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியா இடையில யுத்தம் மூலமா? அப்ப சீனா நிச்சயமாக தாய்வானை எப்பொழுது கைப்பற்றலாம் என்று குறிப்பார்த்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவின் கவனம் சிதறும் பொழுது அதை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பது தெளிவாக தெரிகின்றது. அதை நாங்கள் நிராகரிக்க முடியாது. அந்த இடத்துல நீங்க சொல்லுவது போல திருகோணமலை துறைமுகம் தான் தாய்வானை நோக்கி இருக்கின்றது. சில வேளை திருகோணமலை முக்கியத்துவம் வரும். ஆனால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த பின்னிணைப்பில் இருக்குது, தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்தியாவின் அனுமதி இல்லாமல் திருவண்ணாமலை துறைமுகத்தை எந்த நாட்டுக்கும் இலங்கை கொடுக்க இயலாது. ஆக அந்த ஒப்பந்தம் இப்பொழுதும் செயற்பாட்டில் தான் இருக்கின்றது. ஆகவே இது ஒரு பிராந்திய ரீதியான பிரச்சனையாக தான் உருவாகி இருக்கின்றது. இதை எவ்வாறு இலங்கை இந்த மூன்று நாடையும், குறிப்பாக சீனா, இந்தியா, அமெரிக்காவை எவ்வாறு சமநிலையில் அணுகப் போகிறது என்பதுதான் இலங்கையுடைய எதிர்காலத்தில் தங்கி இருக்கின்றது. இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, வெளியுறவு ரீதியாக இதை மிகவும் கவனமாக கையாளாவிட்டால் மீண்டும் 1987க்கு போக வேண்டிய கட்டத்துக்கும் இலங்கை தள்ளப்படலாம். ஆகவே இந்த மூன்று நாடுகளையும், மூன்று பரப்புகளையும் இலங்கை எவ்வாறு கையாளப் போகின்றது என்பதுதான் கேள்வி. நீங்கள் தாய்வான் விவகாரத்தை கூறினீர்கள், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னிணைப்பு பற்றியும் கூறினீர்கள். இந்த இடத்தில் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்டிருந்தன. அந்த இணைப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்ட போது கூட இந்தியா தன்னுடைய முழுமையான அதிகாரத்தை செலுத்த முடியாது இருந்த இடத்தில் இந்த விடயத்தில், அதுவும் பின்னிணைப்பில், முன்னிணைப்பிலும் இல்லை, முக்கியமான பகுதியிலும் இல்லை, பின்னிணைப்பு விடயத்திலும் இந்தியா அந்த இடத்தில் ஓரக்கண்ணால் தன்னை பாய்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இப்பொழுது அமுலில் இருக்கின்றது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் அமுலில் இல்லை என்று நாங்கள் கூற முடியாது. என்ற வடகிழக்கு இணைப்பு ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது. அது தற்காலிகமாக இணைத்தார் என்று அந்த தீர்ப்பை நீங்க பார்த்தால், முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி கூறிய ஒரு விடயம் என்னென்றால், அங்கே இது சட்ட ரீதியாக பிழை, இணைத்தது பிழை என்று அவர் தீர்ப்பு வழங்கவில்லை. அவரிடத்தில் பேசும்போது சொல்ற, சிங்கள மக்களுடைய உரிமைகளை, வரலாற்று உரிமைகளை கிழக்கு மாநிலத்தில் பாதுகாப்பதற்காகத்தான் நான் பிரித்தேன் என்று தான் அவர் அந்த பின்னர் ஒரு காலத்தில் அது கூறினார். அதே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கடந்த காலத்தில் 2 முறை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஒன்று, பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த பௌசி அவர்கள் அந்த பெட்ரோலிய கொள்வனவில் ஏற்பட்ட ஊழல் காரணமாக அவரை பதவி நீக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதே நீதிபதி சரத்தன் சில்வா தீர்ப்பு கொடுத்த பிறகு மஹிந்த ராஜபக்ஷ கூறிவிட்டார், அது ஜனாதிபதியின் தற்துணிவு, அதில் உச்சநீதிமன்றம் தலையிடையிலாது, நான் அதை ஏற்றுக்கொள்ளவும் மேலாது என்று. இன்னொரு கொழும்பு நகருக்கு உள்ளே வரும்பொழுது ஒரு சோதனைச் சாவடி அகற்றுமாறும் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதையும் அவர் செயற்படுத்தவில்லை. ஆகவே இந்த வடகிழக்கு இணைப்பு தீர்ப்பு பிரிக்க வேண்டும் என்ற உடனடியாக அவர் அதை செயற்படுத்தி விட்டார். ஆகவே இந்த இடத்தில் நீங்க சொல்லுவது சரிதான். இந்தியா அதில் இருக்கிறபடியால இந்தியா அதை பற்றி ஆட்சேபனை ஏன் தெரிவிக்கவில்லை, ஏன் தமிழ் கட்சிகள் எல்லாம் அதில் செயற்பாடற்றிருந்தன, செயற்பட முடியாமல் போயின என்றதெல்லாம் ஒரு 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 விவாதத்துக்குரிய பொருள் தான். ஆனால் குறிப்பாக இந்தியா அந்த ஒப்பந்தத்தை, அதில் மிக முக்கியமான விடயம் வடகிழக்கு இணைப்பு, அதில் இலங்கை அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தின் ஊடாக அதை பிரித்த போது ஏன் இந்தியா அமைதியாக இருந்தது என்றதும் ஒரு கேள்விதான். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது வேறு நாடுகள் இராணுவ ரீதியான எந்த ஒரு ஒப்பந்தங்களையும் இலங்கையோடு மேற்கொள்ளவில்லை. இந்திய இலங்கை ஒப்பந்தம், அதாவது வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கு கிடைத்த பாடத்தின் அல்லது படிப்பினையின் பின்னர் அமெரிக்கா அதன் பின்னர் இலங்கையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பல இராணுவ ஒப்பந்தங்கள் என்பது இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு மேலால் சில அதிகாரங்களை அந்த நாடுகளோடு உள்ளக ரீதியாக ஏற்படுத்தி இருக்கின்றன அல்லவா? இதனையும் இந்தியா கூர்ந்து கவனிக்கவும். இலங்கை இந்திய ஒப்பந்தம் நாட்டுக்குள் செல்ல முடியாது, தங்களை மீறி எதுவும் நடக்காது என்பதெல்லாம் சில ஒப்பந்தங்களால் என்று கேள்விக்குட்டு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையும் இருக்கின்றது அல்லவா? 1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்யப்பட்ட போதும், இந்திய ராணுவம் இலங்கைக்கு வந்த பிறகும் பாகிஸ்தான், சீனா 2 நாடுகளும் காட்சியில் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. என்றால்
90ஆம் ஆண்டு வரைக்கும் சீனா இந்தியாவை விட வறுமையான நாடு. இந்தியாவோட தலா வருமானத்தை விட சீனாவிட தலா வருமானம் மிக குறைவாக இருந்தது 90ஆம் ஆண்டு வரைக்கும். ஆனால் இன்று தான் மிகப்பெரிய எழுச்சியை சீனா கண்டிருக்கின்றது, பெரிய பெரிய முதலீடுகளையும் சீனா செய்திருக்கின்றது. ஆனால் இன்றைய காலகட்டம் வேறு. அதே மாதிரி பாகிஸ்தானும் இந்திய ராணுவம் இங்கே தலையிட்ட போது மிகப்பெரிய அதிருப்தியை வெளியிட்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. ஜேஆர் ஜெயவர்தன நம்பினது உண்மை, அமெரிக்கா தன்னை பாதுகாக்கும் என்று. நான் ஒன்றில் வாசித்தேன், ஒரு விடயத்தை வாசித்தேன். இந்தியா இலங்கையில் தலையிட்ட போது, இந்திய விமானங்கள் உணவுப் பட்டலங்களை வீசிய போது ஜேஆர் ஜெயவர்தன அமெரிக்க அரசாங்கத்தை அணுகியதாகவும், அங்கே இருந்த தமிழர்கள் மிக பலம் வாய்ந்த நிலையிலிருந்து அமெரிக்க அரசாங்கத்தை தலையிடாமல் செய்ததாகவும், அதன் பிறகுதான் அமெரிக்க ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதியுடன் நீங்கள் இந்தியாவுடன் பேசுங்கள் என்று கூறியதாகவும் நான் பார்த்திருக்கின்றேன். அதன் பிறகுதான் ஜேஆர் ஜெயவர்தன ஒப்பந்தத்துக்கு சம்மதித்தார் என்றும் நான் வாய்த்திருக்கின்றேன். இவையெல்லாம் உண்மை என்று சொன்னால் அந்த காலகட்டம் வேறு. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது காலம் மாறிவிட்டது. 2025 26 வந்து நிற்கின்றது. உலக சூழல் மாறிவிட்டது. இப்பொழுது நிலைமையை வைத்துக் கொண்டுதான் அடுத்த என்ன நடக்க போறோம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போது இது நடைமுறை சாத்தியமோ தெரியாது, இருந்தாலும் ஒரு வினாவாக கேட்கின்றேன். இப்போது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின்னிணைப்பில் இருக்கின்றது. திருகோணமலை துறைமுகம் இந்தியாவின் அனுமதி இல்லாமல், அது இந்தியாவின் ஒப்புதல் இல்லாமல் யாருக்கும் வழங்க முடியாது என்று. ஒருவேளை ட்ரம்ப் திருகோணமலை துறைமுகத்தில் கப்பலை நிறுத்திவிட்டு நான் நகர்த்த மாட்டேன் என்றால் இந்தியாவால் என்ன செய்ய முடியும்? அது இந்தியாவுடன் நேரடியாக யுத்த பிரகடனம் செய்வதைப் போல இருக்கும். அதுக்கு இலங்கை அரசாங்கமும் ஒத்துழைப்பது போல இருக்கும். ஆனால் அந்த அளவு நிலைமை வருமாக இருந்தால் அது ஒரு யுத்த பிரகடனமாக தான் கருதப்படும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவுடன் நேரடியாக யுத்தத்துக்கு இலங்கையும் அமெரிக்காவும் இணைந்து செல்வது போன்று. ஆனால் அமெரிக்கா இந்தியாவுடன் நேர யுத்தத்துக்கு போகுமா என்றால் நான் அறிந்த வரைக்கும் அது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஊடாகத்தான் அந்த யுத்தம் இடம்பெறுமே ஒழிய அமெரிக்கா நேரடியாக இந்தியாவுடன் யுத்தத்துக்கு வருமா என்றால் அப்படி வர வாய்ப்பில்லை. என்றால் பங்களாதேஷ் உருவாக்கத்தின் போது அந்த நிலைமை உருவாகியது. அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய வந்தது, சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு உதவி செய்ய வந்ததெல்லாம் உருவாகினது. ஆனால் அதெல்லாம் தவிர்க்கப்பட்டது. அந்த நிலைமை தான் இப்பொழுது இருக்கின்றது. சீனாவுடன் இந்தியா யுத்தம் வந்தால் சோவியத் யூனியன் இருந்தது போல ரஷ்யாவும் அமைதியாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் பாகிஸ்தானுடன் யுத்தம் வந்தால் ரஷ்யா நிச்சயமாக இந்தியாவுக்கு உதவி செய்யும். ஆகவே அமெரிக்கா சில வேளை பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷுக்கு உதவி செய்யலாம். அந்த ஒரு 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 ப்ராக்சி வார் என்று சொல்வார்கள். தங்களுடைய ஆக்களை வைத்துக்கொண்டு செய்கிற யுத்தமாக தான் இருக்கும் ஒழிய அமெரிக்கா நேரடியாக இந்தியாவுடன் யுத்தத்துக்கு போமா என்று நான் நினைக்கவில்லை. ஆம், அதற்கான ஒரு பரீட்சாத்தத்தை அமெரிக்கா நிறைவேற்றி இருக்கின்றது. வழமையாக அமெரிக்க வரலாற்றில் பேரிடர் உதவிகளை அந்த அரசிடம் கையளிக்கின்ற நடைமுறை தான் இருந்திருக்கின்றது. அந்த அரசிடம் தான் கையளித்து விட்டும் சென்றிருக்கின்றது. வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்க பேரிடர் இராணுவ மீட்பு படைப்பிரிவானது அந்த பிரதேசங்களுக்கு சென்று தானாகவே அதத்தை வழங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இராணுவ விமானங்கள் 3 வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் 3 அல்ல, ஒருவேளை இப்போது இருக்கக்கூடிய கணிப்பின்படி 2 விமானங்கள் நேரடியாக பலாலியில் தரையிறக்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்திய பேரிடர் விமானங்கள் கூட பலாலியில் இறங்குவதை தவிர்த்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் இறங்கி தென்னிலங்கை அரசுகளை ஆசுவாசப்படுத்திய நிலையில் நான் நினைத்தால் இலங்கையில் எங்கும் இறங்குவேன், எதிலும் செய்வேன் என்று கூறிய இராணுவ விமானங்களின் தரையிறக்கம் கூட மறைமுகமாக ஒரு இராணுவ பிரகடனம் தானே அமெரிக்காவினுடைய. இல்லை, அதில் உண்மை இருக்கின்றது. நீங்கள் சொல்லுவதை மறுதளிப்புகிறேன். இந்தியாவுடைய கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் தரித்து நின்று தான் அந்த கப்பலிலிருந்து உணவுகள் எல்லாம் இலங்கைக்கு வழங்கப்பட்டன. அது உண்மை. அந்த கப்பலிலிருந்து தான் உலங்கு வானூர்திகள் எல்லாம் பறந்து சென்றன. அதெல்லாம் தயார் நிலையில் இருந்ததெல்லாம் உண்மை. ஆனால் இப்போ சீனாவினுடைய ஆராய்ச்சி கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்துக்கு வரப்போகணும்னு சொல்லி அது இந்தியா ஆட்சேபனை தெரிவித்து அதெல்லாம் காலதாமதப்படுத்தியதெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள். அது ஒரு சாதாரண சூழ்நிலை இல்லை. இது ஒரு அனர்த்தத்தை இலங்கை எதிர்கொண்ட பொழுது உணவுப் பொருட்களுடன் நாங்கள் வந்து தரங்கு இறங்குகிறோம், பலாலி இறங்குகிறோம் என்று சொல்லவில்லை. நான் நினைக்கிறேன் இலங்கையுடைய நிலைமையிலிருந்து பார்க்கும்போது இலங்கையால் அதை மறுதளிக்க முடியவில்லை என்பது ஒன்று. அடுத்தது, அமெரிக்கா என்பது மிகப்பெரிய நாடு. கோத்தபா ராஜபக்ஷ அமெரிக்க பிரஜையாக இருந்து அமெரிக்காவோட அவர் மோதினார். உங்களுக்கு தெரியும் அவர் விளைவு என்னன்னு சொல்லி. ஆகவே இந்த ஜனாதிபதியும் அந்த தவறை செய்யவில்லை என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் ஒரு அனர்த்தம் வந்தபோது அமெரிக்கா எல்லா இடத்தையும் நீங்கள் சொல்லுவதில் ரெண்டும் இருக்கலாம். ஒன்று ஒரு செய்தியாக இருக்கின்றது, இந்தியாவுக்கு தான் இறங்குவேன் என்று சொன்னது. அடுத்தது அனர்த்தம் அதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்தது என்பதும் உண்மை. சாதாரண சூழ்நிலையிலே அமெரிக்காவின் யுத்த விமானம் வந்து பலாலியை தரையிறங்கினால் அதுக்குரிய செய்தி வேற செய்தி. சரி, இப்போது நான் மீண்டும் அதே வினாவை கேட்கின்றேன். பேரிடர் இடம்பெற்றது வடக்கு கிழக்கிலா அல்லது மலையகத்திலா? அந்த விமானங்கள் மாத்தள விமான நிலையத்தில் இறங்கியிருந்தால் ஒரு நீங்கள் கூறுகின்ற அந்த ஒப்பீடு ஒரு வகையில் சாத்தியம். வடக்கு கிழக்கில்
கிட்டத்தட்ட பலாலியில் 3 முறை, அனுராதபுரத்தில் 2 முறை, திருகோணமலையில் 1 முறை என்று கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட முறைகள் தரையிறங்கி இருக்கின்ற ராணுவ C-130 மீட்பு விமானங்கள். அங்கு ஒரு செய்தி தானே கூறப்பட்டிருக்கின்றது. பேரிடர் இடம்பெற்றது எங்கோ, ஆனால் விமானம் இறங்கியது எங்கோ. வழங்கியது அரசிடம் எல்லா நாடுகளும், அமெரிக்கா வழங்கியது மக்களிடம், வரலாற்றில் முதல் முறையாக. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது அடுத்த 2026ஆம் ஆண்டு பூகோள அரசியலின் யுத்த களமுனை அமெரிக்கா திறந்து விட்டது இந்த பேரிடரோடு. அது ஒரு செய்திதான். நான் முழுமையாக மறுதலிக்க முடியாத கட்டத்தில் இருக்கின்றேன். அமெரிக்கா உலகத்தில் மிகப்பெரிய நாடு, பொருளாதார மறுதளித்தால் இந்தியா ரீதியாக. கோவித்து விடும் என்று யோசிக்கின்றீர்களா பேராசிரியர் அவர்கள்? அப்படி இல்லை, அப்படி இல்லை. அது உண்மைதான். அதாவது அமெரிக்கா உலகத்தில் மிகப்பெரிய நாடு, இராணுவ ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முதலாவது இருக்கிற நாடு வல்லமையாக. அந்த புள்ளி விவரங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அமெரிக்காவுடன் வெறுப்பிருப்பது வேறு, உண்மையை மறைப்பது வேறு. ஆகவே அந்த செய்தியை அமெரிக்கா கொடுக்க முற்பட்டது உண்மை என்பதில் நான் மறுதலிக்க இயலாத கட்டத்தில் இருக்கேன். அதே நேரம் இந்த விமான நிலையங்கள் எவ்வாறான நிலையில் இருக்கின்றன, அவசர காலத்தில் தாங்கள் தரையிறங்க முடியுமா என்பதை பரிசோதித்து பார்த்திருக்கலாம். இலங்கையும் அதை மறுதலிக்க முடியாத கட்டத்தில் இருந்தது என்பதும் உண்மைதான். ஆனால் இந்தியாவுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு செய்தியை அனுப்புவதற்கு பல்வேறுபட்ட வழிமுறைகள் இருக்கலாம். அதில் ஒரு வழிமுறையாக நீங்கள் இதையும் பார்க்கத்தான் வேணும். அது நாங்கள் நிராகரித்து விட்டு செல்ல இயலாது. ஒருவேளை சீனாவினுடைய அதிசரக்கு விமானம் பேரிடர் மீட்பு பணி நடவடிக்கைகளுக்காக பலாலியிலோ அல்லது அனுராதபுரத்திலோ, அல்லது விடுங்க, பலாலியில் தரையிறங்கி இருந்தால் அடுத்த கட்ட ராஜதந்திர செய்தி என்னவாக இருந்திருக்கும்? பாகிஸ்தானுடைய விமானங்கள் வருவதற்கான வான்வெளியை மூடி அதிலும் கூட அரசியல் செய்தது இந்தியா ஒரு கட்டத்தில். இதில் இந்தியா பேரிடர் மீட்பு பணிகளுக்காக இவ்விடயத்தை யாரும் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமில்லை என்றாலும், அதாவது பாகிஸ்தான் இந்திய வான்வெளியை கூட ஒரு கட்டத்திலே தடை செய்திருந்தது இந்தியா. அப்படியா? இதில் என்ன நீங்கள் கூற வருகிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக பாகிஸ்தான் அல்லது சீனா நீங்கள் சொல்வது போல பலாலி விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்டிருந்தால் சில வேளை இந்தியா எதிர்ப்பை கூற முற்பட்டிருக்க கூடும். ஆனால் அமெரிக்கா என்னும் போது இந்தியா எதுவும் செய்ய இயலாத கட்டத்தில் இருந்திருக்கலாம் என்றால் நானும் நினைக்கின்றேன். என்றால் அது சீனா பாகிஸ்தானாக இருந்திருந்தால் இந்தியாவுடைய பிரதிபலிப்பு வேறாக இருந்திருக்கக்கூடும். இலங்கை அரசாங்கத்துக்கு, என்றால் உங்களுக்கு தெரியும், சீனாவின் ஆராய்ச்சி கப்பல் வந்தபோது ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்தார். அதையெல்லாம் காலதாமதம் செய்யப்பட்டது. அதுக்கு இந்தியாவில் அழுத்தம் இருந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க வரலாறுல. ஏன்னா ரணில் விக்ரமசிங்கே அவர்களாலே கூட இந்தியாவோட அழுத்தத்தை புறந்தள்ள முடியாமல் போனது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அது மிகப்பெரிய சாதகமாக அமெரிக்காவுக்கு இருந்தது இந்த அனர்த்தம் தான். ஆனால் இந்தியாவுக்கும் ஒரு செய்தியை அமெரிக்கா கூறியிருக்கின்றது என்பதை மறுக்க இயலாது. ஒருவேளை இப்போது நடக்கின்ற சம்பவங்களை எல்லாம் பார்க்கின்ற போது 2026ஆம் ஆண்டு தவிர்க்க முடியாத ஒரு நெருக்கடி மிக்க அரசியல் ஆசிய பிராந்தியத்தில் சுழலப் போகிறது என்கின்ற ஒரு செய்தியை பார்க்கலாம். ஆசிய பிராந்தியம் மட்டுமில்லை, லத்தீன் அமெரிக்காவில் வெனிசுவேலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மோதலாம், அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில உறவு நல்லம் இல்லை, அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில உறவு நல்லா இல்லை, ரஷ்யாவோட யுத்தம் இன்னும் யுக்ரைனில் முடியவில்லை, ஆப்பிரிக்காவில் கூட அமெரிக்கா தாக்குதல் நடக்குது, ஐசில் குழுக்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது, மத்திய கிழக்கு மேற்காசியா எரிந்து கொண்டிருக்கின்றது, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில மீண்டும் ஒரு யுத்தம் வரலாம் என்று இருக்கின்றது, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா இடையில் அடுத்த பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே உலகம் மிகவும் சூடாக இருக்கின்றது. அந்த நிலைமையில் தான் 2026ஆம் ஆண்டு உருவாகின்றது. நான் நினைக்கின்றேன் குறிப்பாக அமெரிக்கா ரஷ்யாவுடைய இந்த செயற்பாடுகள், குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியுடைய செயற்பாடுகள் அது 30ஆம் ஆண்டுக்கு உலகத்தை கொண்டு செல்கின்றது. என்றால் போட்டிக்கு போட்டியான வர்த்தக தடைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு பணவீக்கம் எல்லாம் உருவாகி மிகப்பெரிய யுத்தங்கள், முதலாம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம் எல்லாம் நடந்த காலகட்டம் அது. இப்போ அவ்வளோ காலம் அமெரிக்காவோட இருந்த பார்வை, யுத்தத்துக்கு பிறகு இருந்த பார்வை, ஒரு ஐரோப்பா பாதுகாப்பவர், உலகம் முழுக்க ஒரு மானியத்தை கொடுப்பவர், பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்கு அப்பால். ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி மிகப்பெரிய கட்டுப்பாடான பொருளாதாரத்தை கொண்ட நாடாக அமெரிக்கா மாறிக்கொண்டிருக்கின்றது. இறக்குமதி தீர்வு அதிகரிக்கப்படுகின்றன. தாராளமயமாக்கத்தின் தந்தை என்ற நிலைமை மாறி பாதுகாப்பு, அதாவது வர்த்தக தடைகளை ஏற்படுத்தும் நாடுகளின் முதல் பட்டியல் அமெரிக்கா இருப்பது போல நிலைமை உருவாகுவது, அது 30க்கு உலகம் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் 2026 இருந்தாலும் இந்த சூழ்நிலை 30ஐ ஒட்டித்தான் போய்கொண்டிருப்பதாக தான் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். பல முக்கியமான விடயங்கள் ஆசிய பிராந்தியத்தின் அரசியல், இலங்கையின் அரசியல் என்று பல கோணங்களில் இப்போது சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அரசியலினுடைய முழுமையான தத்துவார்த்த கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
பழைய வருடத்தில் பலமுறை சந்தித்திருக்கின்றோம், பலமுறை விவாதித்திருக்கின்றோம், பலமுறை நேர் எதிரான வினாக்களோடும் விடைகளோடும் இருவரும் சந்தித்து இந்த களத்திலே மக்களுக்கான பல செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய ஒரு துறை சார்ந்த ஒரு ஈழத்தமிழ் பேராசிரியராக இருக்கக்கூடிய உங்களோடு இந்த இந்த வருடம் முழுவதும் பயணித்ததில் நாமும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இனி வரப்போகின்ற வருடத்திலும் உங்களோடு மகிழ்ச்சியோடு பயணிக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் நாட்டில் சுபீட்சமும் நல்ல ஆட்சியும் நிலை பெற வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு இந்த ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அவ்வப்போது உருவாகும் சூழ்நிலைக்கு ஏற்ப அற்புதமான கேள்விகளை கேட்டு கூடுதலான தகவல்களை பெறுவதில் நீங்கள் சிறந்த ஊடகர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கும் இந்த ஆண்டு பாராட்டுகள். எதிர்வரப்போகிற அடுத்த ஆண்டுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி உங்களோட பணி தொடர வேண்டும். ஊடறுப்பு நேயர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. நகர்த்தப்படும் காய்கள். திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள். உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.